ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் பெரிவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த அளவுக்கு மகா பெரிவாரோட அனுகிரகம் பக்தர்களுக்கு கிடைச்சது, எப்படியெல்லாம் அவர்கள் ஒரு ஆன்மீகத்தோட ஒரு பக்தியோட வாழ்ந்தார்கள், இதில் நிறைய சம்பவங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்ச்சி, இது திருவண்ணாமலை. உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலைங்கிறது தரிசனம் பண்ணாத அன்பர்கள் அநேகமாக இருக்க முடியாது. மலை தான் அண்ணாமலை, கோவில் வேறு, கோவிலுக்குள்ளே அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். ஆனால் அங்கே இருக்கிற மலையே சிவ வடிவமாக வணங்கப்படுகிறது. அந்த திருத்தலத்துக்கு பக்கத்தில் போளூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பக்கத்தில் போளூர்னு ஊர். அந்த போளூரில் சங்கர மடம் ஒன்று இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அந்த சங்கர மடத்துக்கு மகாபிரிவா ஒரு கேம்ப் இருக்க. போளூரில் மகாபிரிவா இருந்தபோது தான் ஒரு சமயம் பர்வதமலைக்கு மகாபிரிவா போனார். பர்வதமலைங்கிறது போளூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை. எப்படி சதுரகிரி சொல்கிறோமோ, பொதிகை மலை சொல்கிறோமோ, வெள்ளியங்கிரி சொல்கிறோமோ, அதே போல் பர்வதமலை. அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவன் மல்லிகார்ஜுனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பர்வத மலைக்கு மேலே போகணும், அங்கே இருக்க சிவபெருமானை வணங்கணும்னு பெரியவா புறப்பட்டு போகிற போது அந்த மலை முழுக்க பார்த்தேன்னா சிவலிங்கங்களாக காட்சி கொடுத்த காரணத்தினால மகாபெரிவா மலைக்கு மேலே ஏறாமல் அந்த மலையை கிரிவலம் வந்தார். பர்வத மலையை கிரிவலம் வந்தார். மார்கழி மாதம் 1ஆம் தேதி. என்றைக்கும் பார்த்தேன்னா மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால கிரிவலம் ஆரம்பிப்பாங்க. மகாபெரிவா பக்தர்கள், சிவனோட பக்தர்கள் எல்லாம் கிரிவலம் ஆரம்பிப்பார். பெரியவா ஆரம்பித்ததை நினைவு கூறும் விதமாக கிரிவலம் வந்து, இந்த பர்வதமலை கிரிவலம்ங்கிறது சும்மா இல்லை, ஒரு நிறைய கிராமங்கள் வரும். கார்த்தால ஆரம்பித்தா சாயங்காலம் ஆகும், மத்தியானத்துக்கு மேலே ஆக முடியறதுக்கு. அந்த கிரிவலம் மகாபெரிவா வந்திருக்கேன். இந்த போளூர் சமூகத்தில், அந்த போளூரில் மகாபெரிவா தங்கியிருக்கிறப்ப, கேம்ப் இருக்கிறப்ப, பக்கத்தில் இங்கேருந்து ஒரு சுமார் ஒரு 9லேருந்து 10 கிலோமீட்டர் இருக்கும். கலசப்பாக்கம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. கலசப்பாக்கம், அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது கலசப்பாக்கத்தில். அந்த சிவன் கோவிலை தரிசனம் பண்ணணும்னு மகாபெரிவா திடீர்னு புறப்பட்டு கிளம்புறேன். போளூர்லேருந்து கிளம்புறேன். இந்த போளூரில் மகாபெரிவாருடைய அத்தியுதமான பக்தர் ஒருத்தர், அவர் பேர் சுப்பிரமணிய ஐயர்னு பேர். சுப்பிரமணிய ஐயர் பெரியவருடைய அத்தியுதமான பக்தர். அவர் அந்த ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர் இருக்கார். எங்கே? போளூரில். திடீர்னு அவருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறப்ப, அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்ங்கிறது ரொம்ப ஒரு பிஸியான இடம். இன்றைக்கி ஒரு பேங்க்கில் எவ்வளோ பிஸியாக இருக்குது, அது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு தகவல் பரிமாற்றம், லெட்டர் போடுறது, ஒரு மணி ஆர்டர் அனுப்புறது, டெலிகிராம் அனுப்புறது, ஒரு அக்கௌண்ட், எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார்.
ரொம்ப ரெஸ்பான்சிபிளான உத்தியோகம். அந்த காலத்தில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னாலே ஒரு மரியாதை உண்டு. அதெல்லாம் ரொம்ப மரியாதை உண்டு. அதெல்லாம் ஏன்னா ஒரு சாதாரணமான உத்தியோகம் இல்லை, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான உத்தியோகம் அது, ஒரு மதிக்கத்தக்க உத்தியோகம் அது. அந்த பொசிஷனில் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். அவர் ஆஃபீஸில் இருக்கிறப்ப பகலில் திடீர்னு ஆஃபீஸ்க்கு போயிட்டார். திடீர்னு அவருக்கு மகாபரிவாவில் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு மனசுல தோன்றது. ஏன்னா போடூரில் தானே இருக்கார், செங்கல்பட்டத்தில் இருக்கார். இங்கேருந்து மகாபரிவா கலசை பார்க்க புறப்பட்டு போனது அவருக்கு தெரியாது. சரி, பெரியவாளை போய் தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் என்ன பண்ணுறார், ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஸ்டாஃப்கிட்டலாம் சொல்லிவிட்டு கிளம்புறார். அதாவது இன்றைக்கெலாம் பார்த்தோன்னா பல ஆஃபீஸ்களில் ஆஃபீஸ்க்கு போவேன், வேலை செய்வேன், ஒரு பர்சனல் வேலை இருக்கும், பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், யாருன்னு கேட்டால் சொல்லு. அதெல்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அவர் பாருங்க, பெரியவாளை தரிசனம் பண்ண போகிற லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். ஏன்னா போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகும், ஆஃபீஸில் ஒரு தர்ம சங்கடம் கூடாது. அவர் நினச்சா இங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம், நான் வந்துடுறேன்ப்பா, கொஞ்ச நேரம் வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன், 10 கிலோமீட்டர் தானே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவர் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கிளம்புறார். கிளம்பி நேராக அப்போ தான் மடத்துக்கு வர்றார், போலூர் சங்கர் மடத்துக்கு வர்றார். மடத்தில் கேட்குறார், பெரியவா எங்கே அப்படிங்கிற பெரிய இப்போ தான் புறப்பட்டு போயிட்டுருக்கார், கலசை பார்க்க போயிட்டுருக்கார், சிவன் கோவில் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கார் அப்படின்னு அங்கேருந்து சிப்பந்திகள் சொல்கிறார். பெரியவாலாம் நடந்து தான் போவார், அப்போல்லாம் நடதான் பெரியவா நட. இப்போ தான் புறப்பட்டு போனார் அப்படின்னு அங்கே இருக்கிறவா சொல்கிறா. சரி, நம்மளும் அப்படியே நடந்துடலாமே, பெரியவா கூட விறுவிறு நடந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் என்ன பண்ணுறார், நடக்க ஆரம்பிக்கிறார். அது சொல்ல ஒரு 9லேருந்து 10 கிலோமீட்டர் போலூர்லேருந்து கலசப்பாக்கம்ங்கிறது அவ்வளோதான். சரி, நடந்தே போயிடலாம் அப்படின்னு பெரியவா புறப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்குன்னு சொல்கிறார். நடந்து போயிட்டுருக்க. இப்போ நடந்து போகிறப்ப பெரியவா ஸ்மரணை, பெரியவாளை பற்றியே நினச்சிட்டு பெரியவா நாமத்தை சொல்லிட்டு இந்த போஸ்ட் மாஸ்டர் அந்த ரூட்டில் இந்த சாலையில் பயணிச்சுட்டுருக்க. இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.